உன் பிள்ளைக்கு ஒண்ணும் வயதுக்கு தோற்றமான பாதிப்புகள் ஒண்ணுமே கிடையாது. இயல்பான சாதாரணமான உடல்நிலை தான் பாதிக்கப்படுது. காப்பாற்ற 3 வருஷமா அவருடைய தொழில்கள் சரியில்லாம வருத்தப்பட்டு இருக்கேன். அதுல கடன்படாம காப்பாத்தி வெற்றியாகி தந்தா போதுங்களா? வேற என்னப்பா வேணும்? இப்ப ஆரம்பிக்க முடியாது. ஜனவரி மாதத்துக்கு பிறகு ஆரம்பிக்கும். ஜெயிச்சுக்கிறது நல்லா. அடுத்த கருதாமிக்கு கணவன் மனைவி தொழில் தோதுமா வருத்தப்பட்டு வந்தவங்க பிள்ளைக்கு வாழ்க்கை அமையணும்னு சொல்லி மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்ன தொழில்? வண்டியை கொடுப்பீங்களா? டாக்குமெண்ட் கொடுப்பீங்களா? லைசன்ஸ்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்களா? நாடகம் எல்லாம் கண்டேன், இந்த நாடும் விழுகிறேன். உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன். ஏற்கனவே 3.25 ஆண்டுகளாக ஒரு இடத்தில் வாங்கி இன்னொரு இடத்தில் கொடுத்து தொழில் பார்ப்பதே ஒரு தொழிலாக இருக்கிறது. இதை தவிர வேற வழியில உன் மனத்தை திருத்த முடியல. ஆனா இப்ப கொடுத்த பணங்கள் நீளாத நிலையில லாக்காகி இருக்கிற. நீ வாங்க இடத்துல கொடுக்க முடியாத துன்பமும் இருக்கு. எப்படியாவது இழந்த பணத்தை வாங்கி தரணும், நீயும் கடன் தீரணும். அடுத்து இந்த தொழில் தனி வருமானம் பார்த்தேன், சரி வராது உத்தரவாய். அதுல வேற ஒரு பிசினஸ் நடத்தி தரேன். உன் பணத்தை கூட வீடு வந்து சேர்த்து ஒரு மாதம் காரணம் சொல்லலாம். அவளே இன்னும் ஒரு கேள்வி இருக்கு உங்ககிட்ட, அதையும் கேட்டுறேன். காரணம் கேட்டு நல்ல படம் கிடையாது. இந்த தொழிலை தவிர வேற தொழில் பார்க்கணும்னு நான் சொல்லிட்டேன். அதை மீறினா எனக்கு பொறுப்பெடுத்துக்கிட முடியாது. 6 மாதத்துல இருந்து 9 மாதங்களுக்கு அந்த பணத்தை கூட நான் வர வச்சிருக்கேன். உன் கடனை தீர்த்துருவோம். நிறையான ஒரு பிசினஸை உருவாக்கித்தாங்க. அதுல நீ முன்னே இருக்கு. வேற என்ன வேணும்? உடம்புல இருக்காப்பா அவனுக்கு கல்யாணம் முடிச்சாடா? ஐயப்பசாமி வழிபாடு உங்க குடும்பத்துல யார் பண்ணுவா? அதான் அந்த வீட்டுக்குள்ள போனேன், சாமியே சரணமையப்பா அப்படின்னு சட்டம் கட்டி தங்கத்துல தொட்டில் கட்டி தாளாட்டுகிற கீதத்தை பாடி கடன்படாம அவன் குடும்பம் ரொம்ப உயர்வா இருக்கும். நீங்க இருக்கிற இதே பெங்களூர் இடையில 2 வீடு கட்டி ஆனந்தமாக இருக்கும். வேற பேத்தியெல்லாம் கொத்திக்குள்ளாவுவாங்க. ஏன் அடுத்து இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை தானாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்னும் மனநிலைகள் அவளுக்கு தோன்றும். கிரகங்கள் அப்படி இருக்கும். அதை மாற்றி அந்த மகளை சரியாக வள வைத்தார் சொல்லுவா. அந்த கவர்மெண்ட்லயே வேலை வைத்தானே ஆனந்தமாக சுபிட்சமாக இருந்தானே சுதந்திரமான படத்தை தந்திருக்கேன். ஆனந்தமாக பாக்கா அதை விட்டு வரியா இருப்பா இருப்பா வாழ்க்கை ஏத்துக்க முடியாது. அந்த காலத்துல எனக்கா உன் பிள்ளைக்கு எனக்கா செஞ்சு தரணும். உட்கார் அந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுன்னு தானே கேட்டு வந்திருக்கிறேன். அப்படியா? இந்த பேரு ஒரு இடத்துல போய் ஜாதகம் பார்க்கும் பொழுது அவருடைய கிரகங்கள் கல்யாணம் முடிக்கிறதுக்குரிய கிரகங்கள் இன்னும் செட் ஆகிவாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் அவன் ஜாதகத்தை கிரந்த முறையில பார்த்தேன். இன்னொரு 9 மாதத்துக்குள்ள அவனுக்கு கல்யாணம் முடிச்சு அவன் குழந்தை ஜாதகம் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெற்று விட்டான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, அவனுடைய தந்தை எங்க இருக்கிறார்? உங்க வீட்டுக்காரர். ஏன் அப்படி ஒரு கேள்வியை கேட்டோம்னு சொன்னா, இந்த 9 மாத காலங்களுக்குள்ள அவன் கல்யாணத்தை முடிச்சுட்டான்னு சொன்னா 2 பிள்ளைகளை இருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு தந்தை 96 வயது வரை இருப்பாங்க. ஆயுள் எழுதி அது இந்த 9 மாதத்துல நடக்கணும். அதுக்கு தந்ததை குடும்பத்தை நல்லா வாழ வைக்கிற
கடனை தீர்த்துட்டான். புண்ணியமா இது உங்கள்கிட்ட ஒரு தெய்வம் அறுத்து வரும் உனக்கு துணையாக இருக்கும். நன்றியுடன் இருப்பாய் மகளே. அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை கொடுத்துருவாங்க. அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை கண்ணீரே நீரதற்கு உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். என் தங்கை காளி எங்கம்மா இருக்கா? வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சிருக்கீங்களா? போட்டோ வேற வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சிருக்கா? உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். அந்த எல்லையில என் தங்கை பத்திரகாளி இருப்பா. அதே போல 2.25 ஆண்டுகளாக பொல்லாத கடல்களால் மனவேதனைப்பட்டு குடும்பத்துல இங்க இருக்கவா நைட்டோட நைட்டா சொல்லாம குறையாம எங்கேயும் பெருகுமா அப்படிங்கிற மனநிலைகளெல்லாம் தோன்றி மிகவும் வேதனையை இந்த கவலையெல்லாம் தீர்த்து உங்களை வாழ வச்சு தந்தா போதுமா? கால வச்சுவாங்க. கடலை திருத்தாங்க. இந்த வருஷத்துல குடியமா வள வைத்து தரலாம். அடுத்து அதே அருப்புக்கோட்டை எல்லை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க என்ன செய்யணும் பிள்ளைக்கு? கடவுளுமா பேருந்தியா போகிறேன். அமைதி அமைதி. கேட்டவர் எல்லாம் பாடலாம், பாட்டுக்கு தாளம் போடலாம். உன் மகனுடைய நடைமுறை நல்ல நடைமுறை, நல்ல பையன். ஆனா இருக்கும் இடம் மட்டும் வெகு தூரம். அதன் காரணத்தால் நம்ம பிள்ளைய தூரமா கொடுத்துட்டு நம்ம திட்ட வேண்டாம், பாத்துக்கிடுவோம் அப்படியே சொல்லி கல்யாணம் தடையாயிடும். அதுக்கு தகுதியான ஒரு பெண்ணு வருவாளா அப்படின்னு நான் பார்த்தேன். புரட்டாசி மாதத்துல ஒரு ஜாதகம் வரும். ஜாதகத்தை பார்த்து வச்சுக்கிட்டு ஐப்பதில் வரக்கூடிய வலது முறையில உறுதி பண்ணிடுவோம். தை மாதத்துல கல்யாணத்தை நடத்திடுவோம். சந்தோஷமா இருக்கு. நடத்தித்தானே, ஏன் கவலைப்படுற? ஏய், ஒரு கல்ல 10 மாங்க அடிக்கிறீங்க பேவுல, நீ வெயிட் வா, பௌர்ணமிக்கு வா, அடிப்போம் போ. என்னடா முடிஞ்சிட மாட்டேங்கிய? சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? கண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா? செல்லா பத்துக்கமா கல்லூரணி கிழவுக்காரமா, கல்லூரணி கிழவுக்காரமா. அவங்க கல்லூரணி ஊர் பேர் இல்ல. நூறு காலம் சொல்லும். நீங்க வந்து உட்கார்ந்தோட நான் கருதாமி வாங்கினேன். ஏதோ விஷயம் கருதாமி கொடுத்துட்டா 3 வருஷமா சொத்து சொந்தமான போராட்டமும் ஏமாத்தமும்
வயசு வரம்பு பார்க்காம கூட கை நீட்டிடுவோமா அப்படிங்கிற குழப்பம் நடக்கிறா. அந்த சொத்து பிரச்சனையை முடிச்சு உங்க உரிமையை வாங்கி தந்தா போதுமா? அந்த பாதையில் இருக்கும் தடைகளை நீக்குவோம். அந்த உரிமையை உனக்கு நிறையாக்கும். யாராலும் அசைக்க முடியாது. இந்த விபூதி அந்த பாதையில போடு, பக்கத்திலே வர மாட்டான். கருதாமி பாஸ்போர்ட் சைஸ் எவ்வளோ ஆகுது தம்பி? 100 ரூபா. கூட்டிட்டியா? 80 ரூபா தானே இருக்கு. நம்ம கஷ்டப்படுறோம். கலந்து 20 ரூபாய் கூட்டி கொடுங்க. செல்லு வந்த பிறகு ஒரு துணி ரொம்ப தொழில் இறங்கி போச்சு. இப்ப கொஞ்சம் கடன்பட்டு வரவேற்பட்டிருக்கேன். இடத்தை தேடாமலே வந்துடுறாங்க மக்கள். அது ஒரு பெரிய உண்மை. மக்கள் தான் கூடுதாங்க, தவிர பணம் கூட மாட்டேன். என்னத்தையும் உனக்கு இப்போ நிறுத்தி ஆக்கிட்டாரேன். நீ வச்சிருக்கிய ட்ரேடர் ஷேர் மார்க்கெட், அதுல ஒன்னை நம்பி பணம் போட்டவங்க ஏமாத்தாங்கன்னா உன் மேல சட்டப்படி பிரச்சனை வருமா வராது? ஷேர் மார்க்கெட் உனக்கு சரி வரும்னு சாதகக்காரன் சொன்னானே, பாத்தியா? வராதே. உனக்கு பணம் நான் தாரேன்டா. அப்படி கோடீஸ்வரன் ஆகும் மகனே. ஒரு முறை கேரளா போயிட்டு ஒரு தலைவர் ஐயப்பனை பார்க்க நடக்குண்டாய். சர்வதாமிக்கு 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 கோவில்பட்டி கோவில்பட்டி வாங்க, கோவில்பட்டி 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 வாங்க, கோவில்பட்டி. மிட்டாய் வாங்கலையோ சாமி, மிட்டாய் வாங்கலையோ. ஞாபகம் இருக்கியே? அம்மாங்க வந்துருங்க. டாக்ஸி எந்த பக்கம் இருக்கு? சொல்லமாடா எங்க இருக்கான்? என்னப்பா வேணும் மகனே உனக்கு? குழந்தை வேணுமா? பௌர்ணமி அன்னைக்கு வந்து முக்கணிகளோடு நிலமாலை சாட்டி சரக்கோட வந்துட்டாரு. ஆம்பளை பையன் பிறப்பான். வெற்றிவேல் முருகா என்று பேர். பௌர்ணமிக்கு தெரிஞ்சுட்டாங்க. அடுத்து அதே கோவில்பட்டி எல்லை பிள்ளைகளின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தவங்க பாப்பாங்க. நல்லா இருக்கா? என்னப்பா பிள்ளைக்கு காலம் அசத்து ஓடுங்க. கோயில்பட்டி ஏரியாவுல பண்ணு ஒரு ஊர். என்ன பண்ணீங்க? அந்த ஊர்ல யாரு இருக்கா? எல்லைக்குள்ள போனேன். அப்படின்னு சத்தம் கட்டு. கோழிகள் எங்கேயும் கிடக்கா? கோழி பண்ண அந்த ஏரியாவில் வச்சிருக்காங்களோ? சத்தம் கட்டு. காப்பு ஏப்பா உன் பையன் உன் சொல்ல கேட்டு கல்யாணம் முடிப்பானா? முடிப்பாரு. இது முன்னால முடிக்க சொன்னா மறுத்தாரா? முடிக்கிறது அவன் முன்வரத்தை நான் கொஞ்சம் பார்க்கட்டுமா? நீ கண்ணம் 2 கட்ட நிலையில இருக்கான். அவருக்கு இன்னும் பதில் சரியா வரல. தைவாரத்தை கூட அவருக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டாரே. உன் இஷ்டப்படி புண்ணியமா நடக்கும். அதுக்கிடையில ஒரு இடம் தோதுமான விஷயமும் வெட்டியாய் அசத்து போ. கருதாமிக்கு அதே கோவில்பட்டி. ஆமா ஆமா. ஒரு பிரச்சனை வழக்குன்னு ஒண்ணு இருக்கு. யாருக்கு பிரச்சனை? என்ன வழக்குப்பா? என்ன வழக்கு? அதான் கோவில்பட்டியா? கோவில்பட்டியை நான் கூப்பிட்டுருக்கேன். அந்த குழப்பமா நீங்க வந்து நிக்க கூடாது. நான் பொறுப்பெடுக்க மாட்டேன்.
இங்க என்னடா என்ன வழக்கு வாங்க வழக்குனாலே அது கோர்ட்ல தானே இருக்கும். கருதாமிக்கு சாத்தூர் சாத்தூர் வாங்க சாத்தூர். வழக்க நான் முடிஞ்சு உனக்கு சாதகமா இருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? எல்லாருக்குமே அது சேரிங் ஆயிரும். கவலையே பட வேண்டாம். வெற்றியாக 3 மாத டைம் இருக்கு. அது மட்டும் வேண்டாம். பொறுமையா சாத்தூர்ல இருந்து வந்தவங்க பாப்பா சரி சந்தோஷம். சாத்தூர் ஆனந்தே பாப்பா வா 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 வா. ஸ்கூல்ல இருந்து போய் ஸ்கூல்ல கொண்டு போய் புத்தகத்தை வைக்கணும். அப்படியே அதே புத்தகத்தை அழுகாம கொடுத்து வீட்டுல வைக்கணும். ரெண்டாவது மறுநாள் கொண்டு போய் அங்க வைக்கணும். அப்படி கொடுத்து வீட்டுல வைக்கணும். திருச்சி பாக்குற நேரத்துல விளையாட்ட பார்க்கணும். ராசா இப்படிதான் எப்படிதான் படிப்பேன் கால என்னப்பா வேணும் உங்களுக்கு? இவனை சீர் பண்ணணும். சனி பகவானுடைய ஆட்சி நடக்கும். வீட்டுல சொன்னதை கேட்க மாட்டான். இது மாதிரி 1000 கொட்டையை போட்டாலும் சரி. அவ்வளவுதான். மகாராஜாவுக்கு புத்தி அப்படிதான் இருக்கு. 3 முறை எங்க கூட்டு வா, அவன் மனதை சரியாக்கி வெட்டி ஆகிட்டார். அனுப்பணும் படிப்பான் படிக்க வைப்பேன். வராங்க இப்போதைக்கு கடப்பட்டு இருக்க தொழில விருத்தி ஆகிட்டானே வெட்டி ஆகிட்டான். இந்த கரையை கொண்டாடுறேன். பணம் தம்பி கையில செல்லு வைக்க கொடுங்க. பெரிய செல்லா நீங்க கொடுத்தா கொடுக்கலாம். பார்க்குவோம் அவ்வளவு எவ்வளவு நாட்டத்துல இருக்கு. சாத்தூர் அடுத்த உத்தரவு தூத்துக்குடி. தலைவன் தலைவி கணவன் மனைவி யாரு? தூத்துக்குடி கணவன் மனைவி யாரு? கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் நாராயணன் என் தெய்வம். பெருமாள் எங்க இருக்கிறாரப்பா? அப்படியா? அவருக்கு உனக்கு என்ன உறவு? பக்கத்துல வரல. என்ன வேணும் உங்களுக்கு? கண்ண முடிக்கல. முருகா எழுதிய ஜாதகத்தின் ஓலையில் விளக்கம் என்ன? இந்த தை மாதம் பொறுமையா இருக்கும். திருமணம் வெற்றிகரமா நடக்கும். சொந்தத்திலே பொண்ணு கிடைக்கும். வெட்டிய சொந்தம் மங்களமா நடக்கும். அதே சாத்துவாப்பா. வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. என்ன வேணும்? கண்ணை முடிட்டு நிமிர்ந்து உட்காருங்க. போது உங்களுக்கு சொல்ல தெரியல. உங்க உள்ளத்துக்குள்ள நான் போயிட்டோம்னா விஷயத்தை நான் கண்டுபிடிச்சுவேன். கண்ண முழுங்க. நீங்களாம் என்னதான் அட்ட வெளியே போற தாயோட படுத்துக்கு கூட்டு போட்டு வெட்டி கொடுவேன். கிழக்கு பேர இப்ப அப்படி ஒரு சத்தம் கேட்கி சொல்றாங்களா? கால விட்டுவா. இந்த பகைமை மாற வேண்டும். இதை உருவாக்கியது யார்? ஒரு பெண். நம்ம சாப்பாட்டையே சாப்பிட்டு நம்ம படத்தையே வாழ்ந்து நம்மளாலேயே வாழ்ந்து நமக்கே பகையை உருவாக்கி இந்த மனநிலையை மாத்தி ஒற்றுமை இருந்தா போதும்னா ஆபத்தே வராது. காப்பாற்றேன். உனக்கு அடிமையாகுவார். சென்றுவா மகனே. எல்லாரும் என் துணையா நீ உயர்ந்து கொண்டே இருப்பார். தூத்துக்குடி தலைவன் தலைவி நீங்க கோயில் பட்டிலாடா? கபடி
தூத்துக்குடியிலிருந்து எட்டயபுரம் போகும்பொழுது இடது பக்கமா உள்ளே போக வேண்டும். அதுதானே உங்க ஊர். ஒரு பாலத்தை தாண்டனோட முதல் கிராமம் உங்க ஊரு. சரிதானே? நம்ம குதிரை எங்க வேணாலும் மறந்து போகும். நினைக்க தெரிந்த மதமே உனக்கு மறக்க தெரிய பழக தெரிந்த உயிரே உனக்கு. என்னப்பா வேணும்? முடிவை நல்லாக்கி தந்துடுறேன், கவலைப்படாத. கடன் படாம காப்பாத்துறேன், கோடிகளை தேடி தருகிறேன். வேற என்ன வேணும்? பாட்டு பாடுறேன், பிடிச்ச பாட்டு. அதமே உனக்கு மறக்க தெரியாத. நம்ம பையன் லவ் பண்ணா உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். கேட்டுக்கிறியா? கேட்டுக்கிறியா? மனசு வந்துருச்சு. என்ன பெரிய வயசு உனக்கு? கால் இருக்காங்க. வரலாம். நவம்பர்ல இருந்து தொழில் உனக்கு பெருகும். கடன் தீரும். நிறைந்த பணங்கள். ஒரு பார்ட்னர் வரும்னு சொல்லுவாண்டா, வேண்டாம் சரி அப்படி இருக்கட்டும். புதுமையாக யாரும் வேண்டாம். பணம் வந்தாச்சு. நல்லா இருக்க. 3 முறை என்னை தொடர்ந்து பார்க்கலாம். கால் வச்சுக்கலாம். நம்ப மாட்டா. நீ வந்து பிள்ளை கேட்க யாரும் சொல்லிருக்காதியா? உண்மையா இல்லையா? கால் வந்துப்பா. இந்த ஆண்டுல குழந்தை தரமாகும். ஆம்பளை பையன் தரப்பான். ஆம்பளை பையன் என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லுறியா? உங்களுக்கு ஒத்துக்கணுமா? பாருங்க, என் பேர் வைக்க கருத்து போ. வாழ்க 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 வாழ்க. மாலை வேணுமா? பரவாயில்லையா? நல்ல பிள்ளையா இருக்கியா? தங்கமா இருக்கியா? ஒரு மாலையை கொடுக்க முடியும். வாடா தம்பி. வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை தேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை தேரும். கிடாய் விட்டு இருக்காங்க. அடி போயிட்டு வர அடி சாப்பிடணுமா? வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க. இந்த பௌர்ணமிக்கு சரக்கு போயிட்டு வந்துருங்க. சர்வதாமிக்கு பொம்பளை வாழ்க்கையை பத்தி காட்டு வந்தது யாரு? பொம்பளை வாழ்க்கையை பத்தி காட்டு வந்தது யாருப்பா? தூத்துக்குடி இலை கடன்பட்டு வரவத்தப்பட்டு வந்தது யாரு? பாப்பா யாரு? ஆளை ஏமாத்திர வார்த்தையில தூத்துக்குடி கோயில்பட்டி எங்க இருக்கு? மாவட்டம் கோயில்பட்டி. அப்பா தெரியாதா? மனைவியின் உடல்நிலை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்க. நினைவாலே திரை செய்து உணர்ந்தாக வைத்தேன். கேட்ட கேள்விக்கு பதில். காளியம்மன் கோயில் எங்க இருக்கு? என்ன வேணும்? வயிற்றுக்குள்ள ஒண்ணும் 60 தேவி அளவுக்கு பிரச்சனை இல்லை, புரியுதா? ஆனா வயிற்றுல வந்து புங்குது. அந்த டாக்டரை பார்த்து சரி பண்ணிடலாம். செய்வதை இவரை யாரும் வைக்கிற தேவையில்லாம குழப்பவும் வேண்டாம். எல்லாம் வெட்டியா வேற இப்பவே பணம் தானே உன் கனவு செய்யும். தருமபுரி 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 வாங்க. தருமபுரி தருமபுரிக்கு அடுத்து இலங்கை மாநகர். தருமபுரிக்கு அடுத்து இலங்கை மாநகர்.
தருமபுரி வாங்க. அடுத்து இலங்கை தயாராக இருங்க. தருமபுரியில வாங்க. தர்மபுரி வரலாம். கடவுள் மனைவியா யாரும் வந்திருக்கீங்களா? வாங்க. காரணம் சொல்லலாம். வெரி குட். என்ன வேணுமா? கடைபிடிக்காங்க, கடைபிடிக்காங்க. வாயை திறக்காது. நான் பார்த்துக்கிறேன். கண்ணுல இருந்து ஏற்படக்கூடிய நரம்பு பாதிக்கப்பட்டு இடுப்பு, காலு, ஒரு பக்கத்து தலை சைடு இவையெல்லாம் வலி ஏற்பட்டிருப்பா. அறுவை சிகிச்சை இல்லாமலே இருக்கு. சிறந்த மருத்துவரால் இந்த நோய் உனக்கு குணமாயிடும். அதனால மருத்துவம் பார்க்கணும் என்ற விதி இந்த பிறவியில் உனக்கு இருக்கு. மாயாச்சாரத்தால், மந்திரத்தால் இந்த நோய் குணமாவதில்லை, மருத்துவத்தாலே குணமாகும். காரணம் தர்மபுரி தொழில் சொந்தமாக வருத்தப்பட்டு வந்தது யாரு? தொழில் தான் பார்க்கிற தொழில லாபம் இல்ல, மன வருத்தமா இருக்கு அப்படி கேட்டு வந்தவங்க. பாப்பா முன்னால வந்து அடுத்து நீங்க கடவுளை விட்டு முன்னால வந்து அதுக்குள்ளதான் இந்த நோயை திருத்தி வெற்றியாக்கிறாரு. வேற என்னப்பா வேணும்? இந்த பணத்தை கொண்டு போய் வியாபாரம் பெருகும், வெற்றியடைவாங்க, செல்வாக்காய். குழந்தை கேட்டு யாரும் தருமபுரி குழந்தை கேட்டு வந்தவங்க யாருமா? திருமணம் கேட்டு வந்தவங்க. வாடா தம்பி வாடா. திருமணம் 2 பேரும் இருக்கிய. சொல்லுங்க சொல்லுங்க. பக்கத்துல வா. என்ன வேணும் உங்களுக்கு? என்னப்பா வேணும்? கடவுளுக்கு நான் பார்க்க ஓகே நான் கேட்கறது. ஓடு போயிட்டு கடவுள் நகர்த்தாமி பிரச்சனை. புகுந்த இடம் புண்பட்ட இடமாக மாறிவிட்டது. அங்க இவங்க வாழ முடியுமா முடியாதாங்கிற மரக்குழப்பத்தோடு உன் பிள்ளைகள் வீடு வந்து. அதனால அவங்க திருந்தணுமா நாங்க திருந்தணுமா? அவங்க வழியில போய் நாங்க மணங்கிறவா அல்லது அவங்களை எங்களை ஏற்றுக்குவாங்களா? இதுக்கு முடிவு என்னன்னு தெரியணும்னு சொல்லி இதை கேட்க வந்திருக்கிறோம். உண்மைதானே? கால் விட்டுருவோம். அவங்களை திருத்தி தந்தா போதுமா? ஏற்றுக்குவீங்களே? எதையும் காக்கும் எதையும் படைத்து சிந்தனைக்குரியவனே, இனி ஒரு வாழ்க்கையில் சிக்கல் நன்றாக நிறைய விஷயம் தெரிஞ்சு பேசலாம் ஜெயிக்கலாம் நினைச்சலாம். அதனால பேச்சை குறைத்து வாழ்க்கையை கவலையெல்லாம் இந்த வருஷத்துல வேலை உன் கடனை தீக்கிறேன் சந்தோஷமா யாருக்கா இடம் அடிக்கிறோம் கால் விட்டுறோம். என்ன வேணும்? தொழில் சொல்லுவா விஷயம் வணக்கம் நமக்கு என்ன சும்மா இருக்கல வாடா. என்னடா வேணும் உனக்கு? கல்யாணம். கல்யாணம் எப்படி முடிக்கிறது எனக்கு புரியலையே. என்னப்பா அவங்க ஊர்ல போன உடனே ஒரு அம்மா கோயில் வருது. என்ன கோயில் அது? ஆஞ்சநேயர் எங்கடா இருக்காரு? இருக்காரா? அம்மன் கோயில் எங்கடா இருக்கு? காரணம் இந்த வருஷத்துல தை மாதத்தை உனக்கு கல்யாணத்துக்குரிய எல்லா முயற்சியும் வெற்றியாகும். கிரகத்தடை இல்லாம ஜெயிச்சுத்தானே வெற்றிகரமா நடக்கும். முதல் பத்திரிகை கோயிலுக்கு கொடுக்கும். கால்வன் பாடம் தம்பி தீபாவளி தம்பி கருதாமிக்கு சுவாமியே ஐயப்தாமியை கூப்பிடுறேன். ஐயப்தாமியை கூப்பிடுறேன். என்ன விஷயம்? ஐயப்ப சாமியை நான் கூப்பிட்டேனே, என்ன விஷயம்? தமிழோட பேருக்கியா நீ? அடுத்த 2 முறை நீ போயிட வேண்டியது. இப்போதைக்கு உனக்கு தொழில் இல்லாம நிறைய பணம் நஷ்டமும் வீட்டுக்குள்ள மன வருத்தமும் அடமானங்களும் ஏற்பட்டு குழப்பம் நடந்துருக்குடா. கால் விட்டு வா.
2026 உனக்கு தொழில் தொடங்கலாம். அது உனக்கு வெற்றி கிடைக்கும். நகர்ந்து போ, வாழ்ந்து கொள்வாய், வளர்ந்து கொள்வாய். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அடுத்து கருதானை லண்டன் டு இலங்கை. லண்டன் டு இலங்கை. வாடா, உனக்கு என்னடா வேணும் தம்பி? கண்ணாடி கழுத்து போகும். புனி கிளாஸா? ரூபாய்க்கு போய் உட்கார்ந்து. வெற்றிவே வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேலனடா, கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கருணை கடல். இந்த வருடத்துல நீ நினைக்கிற ஜாப் கிடைக்கும். அதுக்கு வேண்டிய முயற்சிகள் அனைத்தையும் செய்து உன்னை நான் வெற்றி அடைய வைக்கிறேன். வேற என்ன வேணும் உனக்கு? மேரேஜ் விஷயத்துக்கு மட்டும் 7 மாத காலம் ஆகுறாங்க. ஜெயித்தாரே நல்ல அமைப்பா சந்தோஷம். லண்டன் டு இலங்கை. நீங்களும் லண்டன் டு இலங்கை. நீங்க இலங்கை மட்டும் நீங்க பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமட. அந்த காலத்துல அவையார் சொன்னா, கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை, கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகள் உங்களுடைய பணங்கள் நஷ்டம். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி அடிக்கடி சிந்திச்சு மன வருத்தமும் குழப்பமும் நடந்து கொண்டு, இதற்கிடையில இந்த பெண்மணியுடைய மனதும் பாதிப்பு, உடலும் பாதிப்பு. இந்த நிலைகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டேன். மாந்திரிகத்தால் சில குறைகள் நடந்தது. இவைகளையெல்லாம் நீக்கி உங்களை சுருட்டமா வாழ வச்சா போதுங்களா? கால் எடுத்துக்கலாம். நீ இருந்துக்காமலே. ஓ ஓ வெற்றிமாலை கொண்டு போக முடியுமா? முடியாது. வேண்டாம். மாலை கொண்டு போலாமா? பிரேக்ல கொண்டு போலாமா? அப்ப கொடுக்கலாம். ஆயுளுக்கு கண்டமில்லாம உங்கள் மக்கள் அனைவரையும் வாழ வச்சு தரேன். நிறைந்த ஆரோக்கியமும் செல்வமும் கிடைக்கும். அடுத்து என்னை பார்க்கும்போது பூரண ஆரோக்கியத்தோட என்னை பார்ப்பாய். எல்லா மருத்துவர்களையும் பார்த்திருக்கிறேன். திறமைகள் சொந்தமாக முயற்சிப்பட்டிருக்கிறேன். ஆனா என் பிள்ளை சரியாக இந்த முயற்சிகள் வெற்றியாகுமா அல்லது கடைத்துறை இப்படித்தான் இருக்குமா என்றதுக்கு பதில் மட்டும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு இவங்க கேட்டு இருக்கிறாங்க. ஓ அதான வந்திருக்கிய வயதுக்குள்ள குழந்தைக்கு இருக்குமா? உன் பேர் என்ன சொல்லுவாடா? மடியில் வச்சுக்கா. உட்காருப்பா. எல்லாரும் கண்ணு முடிக்கிறாங்க. மூன்று வருடங்களில் இந்த பிள்ளை மெல்ல மெல்ல எழுந்து நிற்கும். எழுந்து நிற்கும். தாங்காக 3.25 ஆண்டுகளுக்குள்ள மெல்ல மெல்ல பிடித்துக் கொண்டு நடக்கும். இதுதான் நடக்கும். அதற்கு பிறகு தானாகவே தன்னை கவனித்துக் கொள்ளக்கூடிய வளர்ச்சியை இவள் முழுமையாக பெறுவாள். அதனால எதிர்காலம் கரெக்டா இருக்கு. எந்த குறைகளும் இல்லை. வேற என்ன வேணும்? இதோ தந்தாச்சு. சந்தோஷமா இந்தாப்பா. வெற்றியா நடக்கும். திறமைகளை ஃபாலோ பண்ணுங்க, மருத்துவத்தை பண்ணுங்க, எல்லாம் சரியா நடக்கும். டாக்டர் எடுத்த எல்லா ரிப்போர்ட்டுகள்லயும் உனக்கு
எந்த குறைகளையும் தெரியல. ஆனா எனக்கு மூச்சு முடிச்சு வந்து நீ சொல்லுற கனவு காதல் வீட்டுக்கு தக்க துளம்பரசாமி இருக்காரா? ஐயா கோயில் எங்க இருக்கு? 60 கோடி இருக்கோ? 1 2 3 4 5 6 7 8 9 பரமரம் தெரிஞ்சு இருக்கு. அந்த காலத்துல ஆட்ல புகழ்ச்சி இருக்கோ? கால் இருக்கா? சிவாய நம. உன் இடத்துல எதுவும் தெய்வம் நடந்திருக்குமா இல்ல பேய் பிசாசு அட்டிருக்குமான்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? அப்படி எதுவுமே இல்லை. கிரகப்படி உனக்கு இந்த பாதிப்பு நடந்திருக்கு. என்னைய 3 முறை பார்க்கவா நீ சரியாயிடுவ. இன்னைக்கு இந்த கனியை உன் தலை பக்கத்துல வச்சு தூங்கு. இந்த கனியை சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி வெண்ணி வச்சு குடிச்சு சரியா